அஸ்ஸலாமு அலைக்கும். இந்திய அரசியல் கட்சிகளின் பல இயக்கங்களின் வழிகாட்டியாக எங்கள் தலைவர் திருமா அவர்கள் இருக்கிறார். ஏன் தமிழ்நாட்டிலையும் பல முன்னோடி இயக்கங்கள் இருக்காங்க, இந்தியா ஃபுல்லாக பல கட்சிகள் இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி எங்கள் தலைவர் திருமா தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எளிய கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் இப்படின்ற கோட்பாட்டின் அடிப்படையில் செயல்படக்கூடியவர் தான் எங்கள் தலைவர் திருமா அவர்கள். இப்போ நார்மலாக ஒரு கட்சி, ஒரு பெரிய தமிழ்நாட்டிலே வச்சிங்களேன், ஒரு பெரிய கட்சி இருக்குன்னா அந்த கட்சியோட மாவட்ட செயலர் இருப்பார். அவர் வந்து ஒரு பெரிய பண்ணையார் மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் வருவாங்க. இப்படி தான் மாவட்ட ஒரு கட்சி நிர்வாகம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மாவட்டமா இவங்க, இந்த மாவட்டமா இந்த கட்சி சொந்தம், இவங்க பெரிய இல்லை, அப்படி தான் இருக்கும். அதெல்லாம் உடச்சி இப்போ அந்த பெரிய கட்சியிலே பார்த்தீங்கன்னா சிறைக்கு போனவர், மக்களுக்காக சிறைக்கு போனவர் இருப்பாங்க, பொருளாதாரத்தில் இழந்தவங்க இருப்பாங்க, நேரம் காலத்தை செலவு பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. கடைசி வரை என்ன பண்ணிருப்பாங்க, கொடி மட்டும் தான் பிடிச்சிட்டு இருப்பாங்க. எங்கள் தலைவர் திருமா மட்டும்தான் அதெல்லாம் குவாலிஃபிகேஷனை வச்சு யாரெல்லாம் மக்களுக்காக சிறைக்கு போனாங்க, யாரெல்லாம் பொருளாதாரத்தை இழந்தாங்க, யாரெல்லாம் அவங்க கால நேரத்தை மக்களுக்காக செலவு பண்ணாங்க, இதெல்லாம் ஒரு குவாலிஃபிகேஷனாக வச்சு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், 234 சட்டமன்ற தொகுதிக்கும் இப்போ தனித்தனியாக ஒரு மாவட்ட செயலர் எங்கள் தலைவர் தான் போட்டிருக்காரு. அதிகார பகிர்வு அப்படின்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் எங்கள் தலைவர் போட்டிருக்காங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி எடுத்துட்டிங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு மாவட்ட பொருளாளர், ஒரு செய்தி தொடர்பாளர், அதுக்கப்புறம் 6 மாவட்ட துணை செயலாளர் இருக்காங்க. அதில் வந்து ஒரு இஸ்லாமியர் ஒன்று, ஒரு பெண் ஒன்று, மகளிர் ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகளிர் மாவட்ட செயலர் ஒன்று, இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட செயலர் 2 போட்டிருக்காங்க. மாவட்ட செயற்குழு உறுப்பினர் 3. இதெல்லாம் எந்த அடிப்படையில் போட்டிருக்காங்கன்னா அதிகார பகிர்வு. இப்போ கடைசி வரைக்கும் வந்து கட்சியை கொடி பிடிச்சி நிற்கணும் அப்படின்றது இல்லாமல் மக்களுக்காக களத்தை நிற்கக்கூடியவருக்கும் பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் எங்கள் தலைவர் திருமா அவர்கள் வந்து இந்த செயல் திட்டத்தை தமிழ்நாட்டில் செஞ்சுருக்காங்க. இந்த பொறுப்பு வாங்கின சிறுத்தைகளை நம்ம என்ன செய்யணும்னா, இதை நம்ம செயல்படக்கூடிய இந்த பொறுப்பாளர்கள் நம்ம செயல்படக்கூடிய இதுக்கு அடுத்து பார்த்துட்டு அடுத்தடுத்த அரசியல் கட்சி என்ன செய்யணும், இது மாதிரியே என்ன செய்யணும், போஸ்டிங் அவங்க போடணும். நம்ம வழிகாட்டியாக இருக்கணும், நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். என்றும் திருமாவின் தம்பியாய் களத்தில் சதாம்.